ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா சூர்யா நேராக வீட்டுக்கு வராங்க. என்ன ஆச்சு வீரா, மாறன் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தியாமே அப்படின்னதும், பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் வேணும்னே நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கடை போட்டுட்ருப்பான். இது எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான், வார கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மாறனுக்கு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. உடனே சூர்யா வந்து இதா சாக்கு அப்படின்னுட்டு, உடனே இங்கே பாரு வீரா, உன் கோபம் புரியுது, உன் கோபத்திலேயே தெரியுது நீ அவன் மேலே வச்சிருக்கிற காதல், அந்த காதலோட வெளிப்பாடு தான் இந்த கோபம் அப்படின்னதும் போதும். இங்கே பாருங்க, நான் அவனை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா இன்னொரு வாட்டி இப்படி பேசுனீங்க அவ்வளோதான், அதான் நீங்கள் இன்னைக்கு வீட்டு பக்கம் வர கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னதும், இல்லை வீரா அது வந்து அப்படின்னு போதும். இங்கே பாருங்க, எங்கள் குடும்பத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு. சொல்ல போனால் அவன் எங்களை விட்டு போய் 7 வருஷம் ஆச்சு. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி அவன் கூட நான் சேரவே மாட்டேன் அப்படின்னதும், சாரி வீரா கவலைப்படாதீங்க, கனிக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் உங்களை தாங்கன்னு தாங்கக்கூடியவனாகவும் உங்களுக்குன்னு ஒருத்தர் கிடைப்பான் அப்படின்னதும், உடனே வீரா செம்ம கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சூர்யா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க, உன்னை கல்யாணம் பண்ணாதான் அந்த மாறனா பழி வாங்க முடியும் அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம வள்ளி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன இது வீரா இந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கா, விட்டா 2ஆம் கல்யாணம் பண்ண சொன்னாலும் பண்ணிடுவா போல இருக்கே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வள்ளி வந்து யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம வீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்ருக்காங்க. எங்கே போனாலும் தொல்லையாகவே இருக்குது, இவனை எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்து துரத்தியே ஆகணும், இவன் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க. கனியை பார்த்தோன்னா நேராக ராமச்சந்திரன் ரூமுக்கு வராங்க. தாத்தா என்ன தாத்தா, அம்மா வந்து சித்தப்பா மேலே இப்படி வெறுப்பாக இருக்காங்க, ஆமாம் அவ்வளோ மோசமானவரா சித்தப்பா அப்படின்னு போதும். நான் இந்த உலகத்திலேயே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அது அவன் ஒருத்தனை தான் அப்படின்னதும், உடனே கனி வந்து வருத்தப்படுறாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம வள்ளியை தான் காமிக்கிறாங்க. வள்ளியை வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி ஆயிடுச்சு, ஏதோ இந்த குடும்பத்துக்காகத்தான் மாறன் அப்படிலாம் பண்ணா, ஆனால் இவங்க புரிஞ்சுக்காம இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க, இன்னமுமா மாறனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வள்ளி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக நம்ம வள்ளிக்கு வந்து ஃபோன் போட்டு, இங்கே பாருங்கள் வள்ளிமா, ஏற்கனவே இந்த கனி வந்து ரவுடி ஃப்ரெண்ட் அதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், ஏற்கனவே தான் நம்ம குடும்பத்தில் இருந்த ஒரு ரவுடியை இப்போ தான் விரட்டி அடிச்சிருக்கோம், இப்போ புதுசாக ஒரு ரவுடி ஃப்ரெண்ட் அதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால அது யார் என்ன ஏதுன்னு உங்களை விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சிங்களா அப்படின்னு போதும். அதை தான் நானும் பார்த்துட்ருக்கேன், நீ கவலைப்படாத வீரா, நான் கண்டுபிடிச்சி யார் என்ன என்னன்னு விசாரிக்கிறா அப்படின்னுட்டு வள்ளி வந்து ஃபோனை வச்சுட்டு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு கனி வந்து ஸ்கூல் விட்டு வருவா, எப்படியும் ஸ்கூல் விட்டு வரும்போது அவ ஃப்ரெண்டை வந்து பார்க்குறேன்னு அடிக்கடி சொல்லியிருக்கா. அதனால நாமளும் ஸ்கூல் அடிக்க போனால் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னுட்டு வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் பக்கமாக போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கனி வராங்க. நம்ம கனிக்காக மாறன் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கனியும் மாறனும் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வராங்க. இதை தூரத்தில் நின்று வள்ளி வந்து பார்த்துட்றாங்க. என்ன இவ மாறன் கூட வரா, இவளுக்கு தான் சித்தப்பானா பிடிக்காது, இவ இப்படி வரா அப்படின்னா கனிக்கு மாறன் தான் தன்னோட சித்தப்பான்னு தெரியா, இவ இன்னும் இப்படி ஆண்டிட்டு வரா அப்படின்னா மாறனுக்கு கனி தான் தன்னோட அண்ணன் பொண்ணுன்னு தெரியாது. ஐயோ, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம பேசிட்டு வராங்களே. அப்போ கனி வந்து சொல்ற, அந்த ரவுடி ஃப்ரெண்ட் மாறனா, கடவுளே இது மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான், சரி கனியை ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவாளே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு வள்ளி வந்து பயந்து போய் மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா கனியும் மாறன் கூட ஹாப்பியாக பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நேராக வீட்டுக்கு வந்ததும் வள்ளி வந்து, இங்கே பாரு கனி, நீ கூட ரவுடி ஃப்ரெண்ட் அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னதும், ஆமாம் வள்ளி எனக்கு தெரியும், அவர் ஒரு மெக்கானிக் செட் வச்சுருக்காரு, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, இங்கே பாரு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஓடி வந்து உதவி பண்ணுவார் தெரியுமா அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, சரி நீ யாருன்னு அவருக்கு தெரியுமா அப்படின்னு வள்ளி கேட்குறாங்க. இல்லை வள்ளி, நம்ம அம்மாவையே அவர் பார்த்ததே இல்லை அப்படின்னும் போதும் உடனே வள்ளி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக கனி நம்ம ராகவ் பொண்ணுதான்னு மாறனுக்கு தெரியாது போல இருக்கு, இந்த விஷயம் மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சுது, மாறனுங்கிறது ஆட்சியை துரத்திடுவா அப்படின்னுட்டு உடனே வள்ளி வந்து அந்த இடத்துல
கனிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருமா, நம்ம வயசுக்கு மீறினவங்க கூட கூடினோன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அதுவும் நீ அவனை ரவுடின்னு வேற சொல்கிற. அதனால இனிமேல் நீ அவன் கூட பேசவே கூடாது, புரியுதா அப்படின்னதும், என்ன வள்ளி இப்படி பேசுகிற? இங்கே பாரு, எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியும். அதே போல் யார் கூட கூடக்கூடாது யார் கூட கூடணும்னு எனக்கு தெரியும். என்னோட ரவுடி ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லவர் பாட்டி, நல்லவர் வள்ளிமா. அதனால் நீங்கள் சொல்கிறேங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் கூட பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் என்னோட ரவுடி ஃப்ரெண்டும், புரியுதா அப்படின்னுட்டு கனிப்பாட்டுக்கு போனதும் வள்ளி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகிறா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே அச்சு அசலா அவ சித்தம்மாமாயே இருக்காளே அப்படின்னு வள்ளி வந்து யோசிக்கிறாங்க. அப்போ நேரா வீரா வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததும் உடனே நம்ம வள்ளியை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன வள்ளிமா, கனியோட அந்த ரவுடி ஃப்ரெண்ட் யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்க சொன்னேன், விசாரிச்சிங்களா அப்படின்னு போதும். அது ஒன்றும் இல்லை வீரா, அது கொஞ்சம் சின்ன பையன்தான். அவன் ஒரு மெக்கானிக் செட்டில் வேலை செய்கிறானா. அப்போது நம்ம கனி வந்து வண்டியில் அடிப்பட பார்த்துருக்கா, அவன் தான் காப்பாற்றி இருக்கா. அப்போலேருந்து தான் 2 பேருக்கும் பழக்கம் வந்திருக்கு. சொல்லப்போனால் நம்ம கனியை வந்து நிறைய பிரச்சனைகளிருந்து காப்பாற்றினதும் அவன் தான். அதனால் அவன் நல்ல பையன். அவன் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டேன். நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னதும், இல்லை வள்ளிமா, அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்பவே முடியாது. நான் நம்பின எல்லாரும் எனக்கு முதுகில் தான் குத்தி இருக்காங்க. இங்கே பாருங்க, இனி அந்த பையன் கூட கனி பேசவே கூடாது, அதை சொன்னீங்களா அப்படின்னதும், அதெல்லாம் சொல்லிட்டேன். இனி கனி அந்த பையன் கூட பேச மாட்டா, பழக மாட்டா, இதை பற்றி நீ யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் வீராவும் சரிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எப்படியாச்சும் நம்ம வீராவோட மனசை மாற்றி நாம் எப்படியாச்சும் வீராவை கல்யாணம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் சூர்யா அடிக்கடி வள்ளி வீட்டு பக்கம் வராங்க. அங்கே பார்த்தோன்னா வள்ளி வீரா கனி எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும்போது, வீரா நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், 7 வருஷம் ஆச்சு, நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனி மரமாக இருக்க போகிறேன்? இங்கே பாரு வீரா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. இந்த மாறம் ஒன்றும் அவ்வளோ லேசுப்பட்டவன் கிடையாது. எப்போ வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செய்வான். அதனால் நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னும் போதும் சூர்யா, விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறீங்க. இங்கே பாருங்கள், இது எங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம். தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை வைக்கிறதா இருந்தால் இந்த வீட்டு பக்கமே வர வேணாம் அப்படின்னுட்டு வீரா பாட்டுக்கு உள்ள போனதும், ஏண்டா வந்தமா பாப்பாவை கொஞ்சமா 2-3 வார்த்தை பேசி எங்கால சாப்பிட்றத சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்காம எதுக்குடா தேவையில்லாம அவ வாழ்க்கை விஷயத்துல தலையிடுற? இங்க பாரு, அவ வேணும்னா மாறனை வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா அவ ஆள் மனசுல மாறன் மட்டும்தான் புருஷனா வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னொரு வாட்டி கல்யாணம் அதுன்னு பேச்செடுத்த அவ்வளவுதான், நானே உன்னை விரட்டி அடிச்சிருவேன், புரியுதா அப்படின்னதும், அத்தை என்ன அத்தை, வீரா தான் அப்படி பேசுறான்னா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. வீரா எந்த அளவுக்கு மாறின வருத்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கல்ல. இப்படியே போச்சுன்னா வீரா தனிமரமாவே வாழ்ந்துட்டு போயிடுவா கடைசி வரைக்கும். நீங்க தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னு போது, இங்க பாரு, வீராவுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னதும் சூர்யா வந்து செம கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ பார்த்தோன்னா எப்படியோ வீரா வந்து மாறமேல இருக்கிற கோபத்தில் சம்டைம்ஸ் சூர்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மாறன் ஃப்ரெண்ட் எப்படியாச்சும் உண்மையை சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.